பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களுக்கு போதனை செய்த எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியாவின் ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ என்று ரப்சாகே யூதா தேசத்தாருக்கு சொல்லியதை கேட்ட யூதா ராஜா எசேக்கியா ஏசாயா தீர்க்கதரிசியிடம் ஆள் அனுப்பி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூசணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாகே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாய் இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று சொல்ல சொன்னார். அதேபோல் எசேக்கியாவும் இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் இவர்களின் விண்ணப்பத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்பி எதிரிகளின் படைகளை சிதறடிக்க பண்ணினார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றும் இதை போலவே நாமும் தீர்க்கதரிசிகளும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், தாவீதினுடைய விண்ணப்பத்தையும் ஏசாயா தீர்க்கதரிசியின் விண்ணப்பத்தையும் எசேக்கியா ராஜாவின் விண்ணப்பத்தையும் கேட்ட சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தையும் நமது தீர்க்கதரிசிகளின் ஜெபத்தையும் கேட்டு நம் தேசத்திற்கும் ஒரு தேவதூதனை அனுப்புவார். கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் மகிழ்ந்து களிகூறும்படி நமது தேசத்திலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எனவே நாம் நம்முடைய தேசத்தின் மேல் கரிசனை உள்ளவர்களாய், வாஞ்சை உள்ளவர்களாய், விசுவாசத்தோடு இந்த காலகட்டங்களில் ஜெபித்தோமானால், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினோமானால், கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தையும் கேட்டு நம் தேசத்திலும் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் தாவீதின் தேவன், ஏசாயா தீர்க்கதரிசியின் தேவன், எசேக்கியா ராஜாவின் தேவன். அவர்கள் விண்ணப்பம் செய்த தேவனாகிய கர்த்தரை நோக்கித்தான் நாங்களும் இப்பொழுது எங்கள் தேசத்திற்காக உம்மிடத்தில் விண்ணப்பம் செய்கிறோம். தேவரீர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் தேசத்தையும் எங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய மகிமை எங்கள் மேல் இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்கள் தேவைகளை சந்தித்து எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கும்படியாய் உம்முடைய கிருபை இன்று முழுவதும் எங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.